உன் அந்தரங்கத்திலே நீ ஜெபித்துக் கொண்டிருந்தால் அங்கே இயேசு உட்கார்ந்திருப்பார். And in your secret space, if you are praying, Lord will be present there. உன் இருட்டிலே நீ இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்தால் அங்கே சிங்காசனம் போட்டு இயேசு உட்கார்ந்திருப்பார். And if you are speaking privately Jesus in the throne, Jesus will be present. ஒருவேளை உன் இருதயத்தினுடைய அந்தரங்கத்திலே நீ அவரோடு உறவாடி கொண்டிருந்தால் மணவாளனாகிய இயேசு அங்கே உட்கார்ந்திருப்பார். And if you are walking having a personal relationship with Jesus, he will be walking with you. உன்னுடைய சீக்ரெட் பிளேஸ் மகிமையா இருக்கும். That secret place will be glorious. உன்னுடைய பர்சனல் ஸ்பேஸ் மகிமையா இருக்கும். That your personal space will be glorious. ஒருவேளை உன் அந்தரங்கத்திலே நீ அருவருப்பானதை பார்த்து கொண்டிருந்தால் பிசாசு உட்கார்ந்து கொண்டிருப்பான். And in your personal space you are watching wicked things. லூசிபர் என்ற பிசாசுடைய தலைவன் சிங்காசனம் போட்டு அங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பான். Lucifer on his throne will be seated next to you. சர்ப்பங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும். Serpents will be crawling next to you. ஒருவேளை உன் இருதயத்தினுடைய அந்தரங்க நல்ல மனிதர்களாக இருக்கிறார்கள், நல்ல குணமுள்ளவர்கள், நல்ல மனிதர்கள். ஆனால் பர்சனலாக அவர்களிடத்திலே ஓரினை சேர்க்கையோ இல்ல மற்ற அருவருப்பான பாவங்களோ இருக்கும். இன்றைக்கு சமுதாயம் என்ன சொல்லுது தெரியுமா? அது அவங்களுடைய பர்சனல், அதுக்குள்ள நம்ம தலையிடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளைக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God for today morning. உண்மையை சொல்ல போனால் இந்த செய்தியை நான் எடுக்கும்போது கர்த்தர் என்னோடு பேசும்பொழுது ஒரு குறிப்பிட்ட வார்த்தை கதை எடுத்து சொன்னார். So God, as he was speaking while giving this message, he gave me a certain verse. இந்த இன்றைக்கு கொடுக்கிற செய்தி இது சபைக்கு அல்ல, இது ஒரு பொதுவான ஒரு செய்தியாகவே இதை நான் இன்றைக்கு நான் கொடுக்கிறேன். This message is not also meant for the church, but it's a general message. இந்த செய்தி சபைக்கு அல்ல என்று சொல்லி தான் இந்த செய்தியை கர்த்தர் எனக்கு தந்தார். And this message actually God gave me, it's not meant for the church. இந்த செய்தி ஒருவேளை யூடியூப்ல இல்லைன்னு சொன்னால் ஒரு பொது வெளியில இது போக வேண்டும் என்று கர்த்தர் இந்த செய்தி எனக்கு தந்தார். I believe God gave me this message because it's going to be displayed in the YouTube. ஒருவேளை நம்முடைய யூடியூப் பக்கத்துல இன்றைக்கு 100 பேரோ 150 பேரோ 200 பேரோ 250 பேரோ தான் நம்முடைய செய்தியை பார்க்கிறார்கள். And around 200 people or 250 people are watching our YouTube messages. ஆனால் நான் இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது ஒரு எண்ணத்தை என் மனதில் நான் ஆழமாக வைத்துக் கொண்டேன். And one thought I've kept in my mind while during my ministry. அது ஒன்றிலே கர்த்தர் நிற்கும்படியாக எனக்கு கர்த்தர் கிருபை செய்யட்டும். And because of that I'm able to stand for the Lord. இந்த ஊழியத்தை புகழுக்காக நான் செய்ய மாட்டேன். I'm not doing this ministry for you. இந்த ஊழியத்தை பணத்துக்காக நான் செய்ய மாட்டேன். I'm not doing this ministry for monetary finance. இந்த ஊழியத்தை கர்த்தருக்காய் மாத்திரமே நான் செய்வேன். I'm doing this ministry alone for the Lord. என் கரத்தில் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நான் கொடுப்பேன். And whatever the Lord has given me I will give it back to him. என்ன ஊழியத்தை கர்த்தர் என் கரத்திலே கொடுத்திருக்கிறாரோ அதை நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியோடு செய்ய நான் முயற்சி எடுப்பேன். And with what strength the Lord has given me to run this ministry, that I will do. அதனால் இதை எத்தனை பேர் பார்க்கிறார்கள் என்பது என்னுடைய காரியம் அல்ல. And it's not so important that how many people view my messages. தேவன் எனக்கு தந்ததை நான் எனக்கு கையிலே கொடுத்ததை நான் மனப்பூர்வமாய் செய்கிறேன் என்பதே இந்த காரியமா இருக்கிறது. And I should be heartily do whatever the Lord has given me. இன்றைக்கு இந்த செய்தியை ஒரு பொது வெளியிலே கொடுக்கிறேன் என்றே கர்த்தர் சொன்னார். And today I'm imagining God has given me as though I'm giving as a general message in the public. அவர் எனக்கு இருட்டிலே தந்ததை நான் வெளிச்சத்திலே கொடுக்கிறேன். And whatever the Lord spoke to me in darkness I'm preaching in the light. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் Genesis chapter 19 5 6 7 8 நான் அப்படியே வாசிக்கிறேன். 5 6 and 7 8 I'm reading. 4 இருந்து நான் வாசிக்கிறேன். I'm reading from verse 4. அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் நானா திசையிலிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை என்னிடத்திலே வெளியே கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்திலே போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இங்கே இதனுடைய பேக்ரவுண்ட் என்னவென்று தெரியும், ஆனாலும் கூட நான் கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளாய் போக விரும்புகிறேன். Let me actually narrate the background for this verse. ஆமா, அங்கே 2 தூதர்கள் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துக்குள் வருவதை குறித்து வேதம் பேசுகிறது. But the scripture speaks about 2 angels entering the city. இப்பொழுது நம்முடைய சப்ஜெக்ட் அது அல்ல, அதனால நம்ம அதுக்குள் போக போவது கிடையாது. So that is not a subject. அப்போ 2 தூதர்கள் அந்த பட்டணத்துக்குள் வருகிறார்கள் என்பதை மாத்திரம் வைத்துக் கொள்வோம். So we should keep in mind 2 angels are entering the city. இங்க
யாரோட வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க பட்டணத்துக்குள்ள வராங்க. ஆனால் லோத்து அந்த பட்டணத்தில் இருந்து அவர்களை வருந்தி அழைத்து தன் வீட்டுக்குள்ளே கொண்டு செல்லுகிறான். So they entered the city to go to Lot's house and he has welcomed them. அந்த ராத்திரியிலே அந்த வீட்டிலே அவர்கள் தங்கி இருக்கும்போது அந்த பட்டணத்தை சேர்ந்த ஜனங்கள், வசனம் சொல்லுகிறது, வாலிபர் முதற்கொண்டு வயோதிகர் முதல் வரை அந்த பட்டணத்தில் உள்ள அனைத்து ஜனங்களும் லோத்தினுடைய வீட்டுக்கு முன்பாக வந்து, உன் வீட்டில் இருக்கிற அந்த மனிதர்கள் எங்கே, அவர்களை வெளியே கொண்டு வாருங்கள் என்கிறார்கள். So from the young person to the old person found in the city, they pursued Lot and stand in front of his door and they told them, bring those men out. நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை கொண்டு வா என்கிறார்கள். And we have to know them, bring them outside. இதனுடைய இது எதுக்காக அவர்கள் கூப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், வேதம் அறியும்படிக்கு என்று சொல்கிறது. அதாவது அவர்களோடு நாங்கள் தகாத உறவை வைத்துக் கொள்ள வேண்டும், அதனால் அவர்களை வெளியே கொண்டு வந்து விடு என்று சொல்லுகிறார்கள். So they are telling, bring these people out, we want to keep a wrong relationship with them so we can enjoy. அவர்கள் அந்த ரெண்டு தூதர்களையும் நாம் ஆண்கள் என்றே நாம் வைத்துக் கொள்ளலாம். We can understand these men were angels whereas men. ஆமா, அந்த ஆண்கள் என்கிற பதத்தில் தான் வேதம் அவர்களை அறிமுகப்படுத்துகிறது. And even the scripture reveals these angels as men. வெளியே இருந்து வந்த ஜனங்களும் ஆண்கள் என்றே இங்கே நாம் பார்க்கிறோம். And we see those men who came to Lot's door was also men. வாலிபர் முதற்கொண்டு வயோதிகர் வரை என்று வேதம் இங்கே சொல்லுகிறது. From the young people to the old people they approached the home of Lot. அப்படி என்றால் இவர்கள் அவர்களை அறியும்படிக்கு என்று சொன்னால் அவர்களோடு ஒரு தகாத உறவு, இன்னும் சொல்ல போனால் ஆணும் சேர்கின்ற ஹோமோசெக்சுவலுக்கு அவர்கள் கூப்பிடுகிறார்கள். And they are calling for a wrong relationship between man and mankind, that is homosexual relationship. அந்த தகாத உறவுக்கு, அந்த ஓரின சேர்க்கைக்கு யாரெல்லாம் வந்திருந்தார்களாம்? வாலிபர் முதற்கொண்டு வயோதிகர் வரை வீட்டுக்கு முன்பாக கூடியிருந்தார்கள். In order to participate in this homosexual relationship, from the youngster to the old men they wanted it. பாருங்க, பலாத்காரமாய் அவர்களை வெளியே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த பாவம் எவ்வளவு மிகுதியாய் அந்த பட்டணத்திலே பரவி இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். So think how the sin was spread about in the city. They would call them very boldly outside. அதாவது ஒரு தகாத உறவை தெரியாமல் வைத்துக் கொள்ள அல்ல, and this wrong relationship they don't want to keep it secretly. அதை பப்ளிக்காக வயோதிகர் முதற்கொண்டு வாலிபர் வரை அதை தைரியமாக, அதுவும் தனக்கு விருப்பமில்லாதவர்களோடு அவர்கள் வல்லுறவாய் அதை வைத்துக் கொள்ள அவர்கள் துணிகரம் கொள்வதை இங்கே நீங்கள் பார்க்கலாம். So forcibly they wanted to have this wrong relationship in the public, in front of everybody. அப்படி என்றால் அந்த பட்டணம் எத்தனை பாவம் நிறைந்ததா இருக்கும் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். So imagine how the city would be filled with sin. நான் இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் பேங்காங் பட்டணத்துக்கு என்னுடைய வியாபாரத்தை நிமித்தமாய் நான் போயிருந்தேன். So before coming to this ministry I had gone on a business trip to Bangkok. ஆமா, நாங்கள் ஒரு துணிக்கடை வைத்திருந்தோம். அதனால அதுக்குண்டான பர்ச்சேஸ் அங்கே இருக்கிறபடினாலே நான் அங்கே அந்த மார்க்கெட்டுக்காக நாங்கள் போயிருந்தோம். So we had a clothing store. In order to purchase items we had gone to Bangkok. அந்த நாட்களிலே நான் ரட்சிக்கப்பட கிடையாது. ஆனாலும் கூட அந்த பட்டணத்தை பார்க்கும் பொழுது நான் இப்படியாக நினைத்தேன், இந்த பட்டணத்தை எப்படி கடவுள் அழிக்காமல் வைத்திருக்கிறார் என்று. Even though I was not saved at that point of time, I imagine how come God is not destroying this city. அந்த பட்டணத்திலே போய் மனசாட்சி குத்தப்படுவதற்கு ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற அவசியம்லாம் கிடையாது. ஒரு நல்ல இருதயத்தில் உள்ள எந்த மனுஷன் போனாலும் அந்த பட்டணத்தை பார்த்தால் அவன் முகம் சுளிக்காமல் திரும்பி வருவான். And you don't need to be saved in order to see the condition of the city. Even if a man with a moral conscience goes there, he will not be able to keep a straight face. அருவருப்புகள் நிறைந்த பட்டணமாய் அது இருந்தது. It will be filled with wickedness in the city. அப்படி என்று சொன்னால் அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமான ஒரு பாவம் நிறைந்த பட்டணம் தான் இந்த சோதோம் கொமோரா பட்டணம். So more than 100 or 1000 times is Sodom and Gomorrah filled with wickedness. பாருங்க, இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு செய்தியாக இதுக்குள்ள வருவோம். நீங்க இந்த செய்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இது யூடியூபில் போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I believe this message should be spread about in the YouTube. தேவன் மகிமையுண்டாகட்டும். Glory be to God. பாருங்க, அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் லோத்து வீட்டுக்கு முன்பாய் வந்து உன் வீட்டில் இருப்பவர்களை வெளியே கொண்டு வா என்று சொல்லுகிறார்கள். And these people said boldly, bring those two men inside the house. அப்போ லோத்து சொல்றான், இல்ல நீங்க அப்படி செய்யக்கூடாது. அவங்க என்னோட நிழல்ல, அதாவது என்னோட சப்போர்ட்டுக்காக வந்திருக்கிறாங்க, நீங்க அப்படி செய்ய வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்க ஒன்று செய்யுங்க. என்கிட்ட 2 பிள்ளைங்க, வயசுக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவர்கள் ஆண்களை அறிந்தது கிடையாது. நீங்க அவங்களுக்கு என்ன வேணா செஞ்சுக்குங்க என்று சொல்றாங்க. And Lord pleads with those men in the city, these are my guests, don't do anything to them, but I have 2 young daughters, you can do whatever you want. இங்க லோத்து என்ன சொல்ல வரான்?
என்னோட பிள்ளைகளுக்கு என்ன வேணா செஞ்சுக்கீங்க, ஆனா என் வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கிறவங்களுக்கு நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். You can do whatever you want to my daughters, but don't do anything to my guests because they are come for me. ஒருவேளை இதை படிக்கும்போது சில சமயங்களில் லோத்து எத்தனை நீதிமான் இல்லை அப்படின்னு தோணும். You may think how righteous Lot is. We may think. ஆனால் அப்படி அது சரியா? Do you think it's right actually? அது எத்தனை அருவருப்பான ஒரு காரியத்தை அவன் சொன்னான் இல்லையா? Do you know what a terrible mistake in thing he has done? பாருங்க, இன்றைக்கும் இந்த உலகம் இந்த லோத்தினுடைய நீதியையே பின்பற்றி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். We can even see the world is following Lot's righteousness. லோத்தினுடைய நீதி என்ன? What is Lot's righteousness? அதுதான் சுயநீதி. That is self righteousness. அதாவது நான் என்ன, இன்னைக்கு உலகம் அதை தான் சொல்லுது, நான் என்ன பாவம் வேணா பண்ணுவேன், என்ன வேணா செய்வேன், அது என்னுடைய பர்சனல், ஆனால் பிறரிடத்திலே நான் நீதியாய் நடந்து கொள்வேன். And the world says whatever I sin according to me, it is my personal sin, but publicly I won't do it. ஆமா, இன்னைக்கு நல்ல மனிதர்களாக இருக்கிறார்கள், நல்ல குணமுள்ளவர்கள், நல்ல மனிதர்கள், ஆனால் பர்சனலாக அவர்களிடத்திலே ஓரினை சேர்க்கையோ இல்ல மற்ற அருவருப்பான பாவங்களோ இருக்கும். இன்றைக்கு சமுதாயம் என்ன சொல்லுது தெரியுமா? அது அவங்களுடைய பர்சனல், அதுக்குள்ள நம்ம தலையிடக்கூடாது. And they may have a good character and good nature, but they may have personal sins in life, and the world will say don't disturb them. நல்ல குணமுள்ளவர்கள் அருவருப்பான ஆடையை அணிந்து கொண்டு செல்லுகிறார்கள், முகம் சுளிக்கும்படியான ஆடையை அணிகிறார்கள், ஆனால் அவரிடத்திலே பழகினால் அவர்கள் நல்ல நல்ல குணமுள்ளவர்களாய் தான் இருப்பார்கள். And they are good natured people, but they wear actually Louis dress and impress the world. இன்னைக்கு உலகமும் அதை அங்கீகரிக்கிறது. And even the world actually accepts it. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தன் ஓரணி சேர்க்கையாளனா இருக்கலாம், இல்ல அவன் தகாத உறவு உள்ளவனா இருக்கலாம், அதெல்லாம் அவங்களுடைய செல்ஃப், அவங்களுடைய பர்சனல் காரியங்கள், தனிப்பட்ட காரியம். நம்ம அதில் பிறருக்கு தொந்தரவு செய்யாமல் நேர்மையாய் நடந்து கொள்ளணும். இதுதான் எத்திக்ஸ், இதுதான் சரி என்று இந்த உலகம் சொல்லுகிறது. So the world ethics says whatever personal sins they do, as long as they don't disturb people, why are you bothered about it? எனக்கு என்னுடைய சிறு வயதில் என் வீட்டு பக்கத்திலே ஒரு மனிதர் இருந்தார். And when I was young, there was a man beside my house. அந்த மனிதர் ரொம்ப நல்ல மனிதர். He was a very good man. அவர் ஒரு ஆங்கிலோ இந்திய வகுப்பை சேர்ந்தவர். He was an Anglo-Indian. பிறரிடத்திலே மிக அன்பாக இருப்பார். He was very loving towards his neighbors and others. உதவி செய்வார். He used to help everyone around him. எல்லாருக்குமே அவர் மேல ஒரு மரியாதை உண்டு. Everyone had a good opinion about him. ஆனால் அவர் மரித்த பின்பாக தான் ஒரு செய்தி எங்களுக்கு வர வந்தது. அவர் அநேக சிறுவர்களுடன் தகாத உறவை அவர் வைத்திருந்தார் என்று. And after he passed away, we came to hear about the news. He had kept relationship with lot of young boys. ஆமா, வீட்டுக்கு அவர்களை கூப்பிட்டு போய் அவர்கள் நன்றாக உபசரிப்பது எல்லாம் செய்தாலும் அவர்களிடத்திலே அவர் தகாத உறவை வைத்திருந்தார். He actually called them to his house and took care of them, but he also kept a wrong relationship. இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட அநேக மனிதர்கள் தங்களுடைய பர்சனல் காரியங்களை அநேக பாவங்களை செய்வார்கள். அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரொம்ப நேர்மையானவன், பிறருக்கு நான் எந்த துரோகம் செய்ய மாட்டேன், உதவி எல்லாம் பண்ணுவேன், இது என்னுடைய தனிப்பட்ட காரியம், நான் பாவம் செய்வது என்னுடைய தனிப்பட்ட காரியம், அதனால் பிறருக்கு நான் எந்த இடைஞ்சலும் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்கள். So many people say I am a good natured person, I will not bother anyone, whatever I do personally it's my personal sin, I won't disturb anyone at all. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இன்றைய உலகம் இதை சரி என்று சொல்கிறது. And the world says these ethics are correct. பிறருடைய விஷயத்தை நம்ம தலையிடக்கூடாது. We are not supposed to interfere in someone else's business. பர்சனலா அவங்க எப்படி வேணா இருந்துக்கலாம், அது அவங்க ஸ்பேஸ் என்று சொல்கிறார்கள். In his personal life he can keep his own space. கணவன் சொல்லுகிறான், என்னுடைய மொபைலை என் மனைவி எடுத்து பார்க்க கூடாது. And the husband says the wife should not touch my mobile. மனைவி சொல்லுகிறாள், என்னுடைய மொபைலை என் கணவன் பார்க்க கூடாது. And the husband should not look into my mobile phone. இதிலே இப்பொழுது பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள், நான் ஒரு நாள் கூட என்னுடைய கணவனுடைய மொபைல் நான் என்னவென்று நான் பார்த்ததே கிடையாது. And they'll say very proudly, I have not touched my wife's phone at all. அது அவருடைய பர்சனல், அது that is her personal thing. அவருடைய ஸ்பேஸ்க்குள்ள நான் நுழைய கூடாது. I will never enter her personal space. இதை இன்றைக்கு உலகம் அப்படிதான் இருக்கணும், அதுதான் சரி என்று சொல்லுகிறது. And they will say this is the right man, as the world will appreciate it. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, dear children of the Lord, ஒரு மனுஷனுக்கு பர்சனல் என்று ஒன்றே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? Do you know there's nothing personal about a man? உங்களுக்கு பர்சனல் என்று ஒன்று இந்த பூமியில பிறந்த எந்த மனுஷனுக்கும் பர்சனல் என்று ஒன்றே கிடையாது. There's no personal at all for a person who's born in this world. ஒருவேளை என்னுடைய பர்சனல் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். If you think everything is personal for you, you are cheating yourself. இன்னைக்கு டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு மனுஷனுக்கும் அந்தரங்கமே கிடையாது, எல்லாம் வெளியரங்கமாகிவிட்டது. And because of technology everything is revealed for man. அப்படி இல்லாவிட்டாலும் உலக தோற்றத்தின் முதற்கொண்டு இன்று வரைக்கும் மனுஷனுக்கு பர்சனல் கிடையாது. And from the time of the foundation of the world till today nothing is personal. ஒருவேளை உன்னுடைய அந்தரங்கத்திலே நீ பிதாவோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பாய் என்றால், ஒருவேளை உன் அந்தரங்கத்தில் நீ ஜெபித்துக் கொண்டிருப்பாய் என்றால், ஒருவேளை உன் இருதயத்துக்குள்ளாக தெய்வத்தினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் என்றால், உன் பர்சனல் அறையிலே இயேசு உட்கார்ந்து கொண்டிருப்பார். And in your personal space, if you are praying to the Lord, if you are walking with Jesus and reading the Bible,
and having a relationship with him, Jesus is with you personally. வசனம் சொல்லுகிறது நீ இருட்டிலே அவரோடு பேசு என்று. And speak to the Lord when no one is watching நீ personally. அந்தரங்கத்திலே இருட்டிலே கேட்டதை வெளிச்சத்திலே போய் சொல்லுங்கள் என்று. And what you hear secretly, go read publicly. உன் அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்திலே பிதாவோடு நீ பேசு ஜெபம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது. Close your doors and windows and hear what the Father has to say. அப்படி என்றால் உன் அந்தரங்கத்திலே நீ ஜெபித்துக் கொண்டிருந்தால் அங்கே இயேசு உட்கார்ந்திருப்பார். And in your secret space, if you are praying, Lord will be present there. உன் இருட்டிலே நீ இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்தால் அங்கே சிங்காசனம் போட்டு இயேசு உட்கார்ந்திருப்பார். And if you're speaking privately, Jesus in the throne, Jesus will be present. ஒருவேளை உன் இருதயத்தினுடைய அந்தரங்கத்திலே நீ அவரோடு உறவாடி கொண்டிருந்தால் மணவாளனாகிய இயேசு அங்கே உட்கார்ந்திருப்பார். And if you're walking, having a personal relationship with Jesus, he will be walking with you. உன்னுடைய சீக்ரெட் பிளேஸ் மகிமையா இருக்கும். That secret place will be glorious. உன்னுடைய பர்சனல் ஸ்பேஸ் மகிமையா இருக்கும். That your personal space will be glorious. ஒருவேளை உன் அந்தரங்கத்திலே நீ அருவருப்பானதை பார்த்து கொண்டிருந்தால் பிசாசு உட்கார்ந்து கொண்டிருப்பான். And in your personal space you're watching wicked things. லூசிபர் என்ற பிசாசுடைய தலைவன் சிங்காசனம் போட்டு அங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பான். Lucifer on his throne will be seated next to you. சர்ப்பங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும். Serpents will be crawling next to you. ஒருவேளை உன் இருதயத்தினுடைய அந்தரங்கத்திலே நீ அந்தரங்கமானதை அருவருப்பானதை சிந்தித்துக் கொண்டிருந்தால் அங்கே பிசாசு உட்கார்ந்து கொண்டிருப்பான். If you're thinking wicked sins in your heart, even Satan will be present in your thoughts. ஒரு மனுஷனுடைய அந்தரங்கத்திலே இந்த இரண்டு பேர் இருக்கும். நிச்சயமாக யாராவது ஒருவர் இருக்கத்தான் செய்வார்கள். And in your secret place, two people will be found. At least one person will be there. உனக்கு பர்சனல் என்று ஒன்றுமே கிடையாது. There's nothing personal at all with you. உன் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், சமுதாயம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பிசாசு அதை பார்த்து கொண்டிருக்கிறான். And your wife or your children, family may not know, or even the public may not know, but the Satan is watching. இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். God is watching over you. நீ ஒன்ன மறந்து போக கூடாது. Don't forget one thing. இயேசு பார்க்கறாரா இல்லையோ பிசாசு பார்க்கறான். Even if Jesus is watching, the Satan is watching. இயேசு உட்கார்ந்திருக்கிறாரா இல்லையோ பிசாசு உட்கார்ந்திருக்கிறான். Whether Christ is not seated, the devil is seated. உன் ஆத்துமாவை அழிவுக்கு நேராய் கொண்டு போவான். He's going to destroy your soul. என் அருமையான சகோதரனே சகோதரியே, Dear brother and sister, உன் சுயநீதி செல்லாது. your self-righteous will not help you. நான் சுயமா என் அந்தரங்கத்திலே செய்கிறேன், பிறருக்கு நான் என்ன செய்கிறேன் என்று சொல்ல முடியாது. You cannot say I'm not revealing my sins to anyone personally. இங்கே லோத்து அதை தான் செய்தான். Lot was actually committing that. நான் என் அறைக்கு என்னை நம்பி வந்தவர்களுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது. I will not do wickedness for my guests. மற்றபடி என் பிள்ளைகளை என்ன வேணா செய்து கொள். Whatever you want to do to my children, you can do. பார்ப்பதற்கு எத்தனை நீதியாய் இருக்கிறது பாருங்க. What a righteous man he was. ஆனால் ஒருவேளை லோத்து சரியான வார்த்தையை அங்க என்ன சொல்லிருக்க வேண்டும் தெரியுமா? Do you know what Lot should have told? நான் உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவேன். I will fight against you. என்னை கொன்று போட்டு விட்டு என் வீட்டுக்குள்ள நீங்க நுழையலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இங்கே லோத்து என்ன சொல்றான், தன்னுடைய அவங்க வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்து சொல்றான், எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களை நீங்க என்ன வேணா செய்து கொள்ளுங்க, என்னோட கெஸ்ட்டை மாத்திரம் என்ன செய்யுங்க, நீங்க விட்டு விடுங்க. So you can do whatever you want to my daughters, don't touch my guests. நான் ஏற்கனவே சொன்னது போல லோத்தினுடைய வார்த்தை ஒருவேளை நீதியாய் உலக பிரகாரமாய் தெரிந்தாலும் அது எத்தனை அக்கிரமமான வார்த்தை என்பதை நாம் பார்க்கிறோம். So consider the words of Lot. It may be righteous for the world. இதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? லோத்தினுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக லோத்து ஒரு சாட்சி இல்லாத மனுஷனாய் மாறி போனான். So being in front of Lot, he wasn't a testimony for his daughters. அந்த பிள்ளைகளுக்கு அவன் என்ன சொல்லி கொடுத்தான்? What did he teach his daughters? இந்த இச்சையான காரியம் செய்வது ஒரு பெரிய தவறு கிடையாது. This enticing thing what you do is not a wicked thing. ஆனால் உலக பிரகாரமாக நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். And in front of the world we have to be nice and ethical. இந்த பாவம் எல்லாம் ஒரு பெரிய பாவமே கிடையாது. The sin is not a big deal at all. என்பதை தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தான். He was teaching his children in front of them. அதனால் என்ன நடந்தது? அந்த பிள்ளைகள் தன் தகப்பனோடு உறவு கொள்வதை கூட ஒரு பாவமாக நினைக்கவே கிடையாது. So that's why his children also thought never having a relationship with him. இவர்கள் இந்த செய்த பாவத்துக்கு காரணம் யாரு? அது லோத்து என்றே நான் சொல்லுவேன். And because of this sinful attitude is because of Lot's advices. இன்னொன்று, அந்த பிள்ளைகளுக்கு அந்த பட்டணம் இந்த பாவத்தை ஒரு பாவமே இல்லை என்கிற ஒரு போதனையை கொடுத்திருக்கிறது. The city was actually teaching a doctrine this was not sin at all. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, dear children of the Lord, இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பான செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். I give you a warning, is a message for you. நீங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலை தெய்வத்துக்கு பிரியமில்லாத சூழ்நிலை
சூழ்நிலையா இருக்கும் என்றால் உங்கள் இருதயத்திலே பாவம் இல்லாததை போல தோன்ற ஆரம்பிக்கும். And if this sin is actually surrounding in front of you, the sin will actually seen as a nice thing, an immediate thing for you. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்கள் சூழ்நிலையை நீங்கள் தெய்வத்துக்கு நேராக வைத்துக் கொள்ளுங்கள். And keep all your situations right in front of the Lord. அடுத்ததாக நான் இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறேன். I want to speak about another important thing. நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து அருவருப்பான காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், விசேஷமாக இந்த நாளிலே பிக் பாஸ் போன்ற எத்தனையோ நிகழ்ச்சிகள் வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளை உங்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பார்ப்பீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? அடுத்தவரோட வீட்டை பார்ப்பதோ, அடுத்த இது போன்ற தவறான காரியங்கள் செய்வதோ இந்த உலகத்திலே ஒரு பெரிய காரியமே கிடையாது என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லாமல் சொல்லிக் கொடுக்கிறீர்கள். And if you actually teaching your children by watching all these reality shows like Big Boss, what you're telling them is you can watch all the happenings inside the house and family matters and there's nothing wrong at all. நம்ம உலகத்துக்கு நீதியா இருக்கணும், டீசென்ட்டா நாகரிகமா இருக்கணும். மற்றபடி நம்ம அந்தரங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம், தவறு கிடையாது என்பதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். And you're silently teaching your children in front of the public we can be very decent, but private life you can do whatever you want. நீங்கள் அருவருப்பான காட்சிகளை, அருவருப்பான எண்ணங்களை கொண்ட படங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்றீங்கன்னா இதெல்லாம் இந்த காலத்துல ஒரு பெரிய காரியமே கிடையாதுன்னு சொல்லிக் கொடுக்கிறீங்க. So what you're teaching your children, whatever you do privately is nothing at all. You're teaching them to secretly sin. நாளைக்கு உங்க பிள்ளைகள் இந்த பாவத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு எந்த குற்ற உணர்வும் வராது. And when you sin, children commit the same sin, they will not have any conscience to not to do so. அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. You will be the reason for doing them. இங்கே லோத்து பாருங்க, தன் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியாக அவன் இருக்க கிடையாது. அந்த பிள்ளைகள் துணிகரமான பாவத்தை செய்தார்கள். And Lot was not found as an example for his family, and his children did extreme sins. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இங்கே இந்த வசனத்தோடு நான் இன்னொரு வசனத்தை ஒப்பிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். Let me compare this verse with another verse. நான் உங்களுக்கு லூக்காவிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையோடு நான் இதை பேச விரும்புகிறேன். Let me compare the statement with what Jesus said in the book of Luke. லூக்கா 17 Luke chapter 17 26 நான் வாசிக்கிறேன். From chapter verse 26 I'm reading. நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அடுத்த வசனம் அப்படி ஆண்டவர் சொல்றாரு, லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விட்டார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இங்கே லோத்தினுடைய நாட்களிலே நடந்த சம்பவத்தை எடுத்து காட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசின வசனத்தை தான் நாம் இப்போ வாசித்தோம். So we are reading actually Jesus narrating the instance what happened during the Lot's time. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும் என்று சொல்லுகிறார். And Jesus is saying just like the Son of Man it's happening during the Lord's time as it happened, it will happen during the Son of Man. மனுஷகுமாரனுடைய நாட்கள் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரமேறினதுக்கு பின்பாகவே அது ஆரம்பித்து விட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். And before Jesus went into heaven the days of the Son of Man began. அது நிறைவேறுகிற காலம் என்று சொன்னால் மனுஷகுமாரன் திரும்ப வருகிற நாட்களிலே இது முழுமையாய் நிறைவடையும் என்பதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். And before Jesus returns all these things will come into fulfillment. இன்றைக்கு ஒருவேளை ஓரின சேர்க்கையாளர்கள் என்று சொல்லக்கூடிய லெஸ்பியன், கே, எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி சேர்ந்ததை சொல்லுகிறார்கள். ஏதோ இன்றைக்கு தான் இந்த பாவம் பெருகி இருப்பதை போல இவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். And these LGBT community people think only now this sin has increased. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது இந்த பாவம் இன்றைக்கு வந்தது அல்ல. But the scripture says the sin didn't come today. என்றைக்கு மனுஷன் அந்த தோட்டத்தில் ஏதேன் தோட்டத்தில் துரத்தி அடிக்கப்பட்டானோ அங்கே இருந்தே இந்த பாவம் ஆரம்பித்து விட்டது. And after the man was chased from the garden of Eden the sin began. அதனால தான் கர்த்தர் சொன்னார், மனுஷனுடைய இருதயம் நிச்சயமும் பொல்லாப்பானதை கண்டு மனுஷனை சிருஷ்டித்ததுக்கு தேவன் வருத்தப்பட்டாராம். And the Lord was grieved in his heart for creating mankind. இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு பிள்ளைங்க ரெண்டு பையனை பெத்துட்டு அவங்க அப்பா அம்மா ஒரு வேளை ஐயோ ஏண்டா அந்த பையனை பெத்தோமோ என்று வருத்தப்பட்டால் அது எத்தனை வேதனையா இருக்குமோ அப்படிதான் இந்த வசனமும் சொல்லுகிறது. Just like parents would be grieving why I begot these children, they are not obedient at all, that's how God was grieving. அப்படி என்று சொன்னால் இந்த ஓரினை சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அருவருப்பான பாவம் அன்றைக்கு சோதோம் கோமோரா பட்டணத்திலும் இருந்தது, நோவாவுடைய காலத்திலும் இருந்தது, இந்த கடைசி காலத்திலும் இருக்கிறது. And the sin of homosexuality was found in the Lot's time, Noah's time, and even today as well. அப்படி என்றால் இந்த இடைப்பட்ட காலத்திலே இந்த பாவம் இல்லையா? And in between the sin was not found. இந்த இடைப்பட்ட காலத்திலும் இருந்தது. Even in between times of these also sin was found. தேவனுக்கு பிரியமான
குற்றமில்லாத காரியங்கள் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டே தான் இருந்தது. All these wicked deeds was found every time. இந்த முழு பூமியில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் தேவன் தனக்கென்று ஒரு சிறு கூட்டத்தையே வைத்திருக்கிறார். And crores of people may be found on this earth, but God has kept a remnant. எவ்வளவு மோசமான சூழ்நிலை மத்தியிலும் கூட தன்னுடைய பிள்ளைகளை அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். And during all these perilous times, God is keeping His children. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த காலத்திலும் இருந்தது, நடுவிலும் இருந்தது, இந்த கடைசி காலத்திலும் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? At the early days, in between those times, and even now it's found. இங்கே ஆண்டவர் சொல்றாரே, அங்கே அந்த சோதோம் நாட்களில் நடந்த, லோத்தின் நாட்களில் நடந்த பாவம் இப்பொழுது நடக்கும் என்று சொல்லுகிறாரே. அப்ப நடுவில் நடக்கலையா? And the times of the Lord, the sin was found. Was it not found in between those days? நடுவில் நடந்துச்சு. Even in the between those times it happened. அப்ப இயேசு எதை சொல்றாரு? So what was Jesus saying? இங்கே லோத்தின் நாட்களிலே இந்த பாவம் அங்கீகரிக்கப்பட்டதா இருந்தது. And the times of Lord, this sin was agreed upon. அங்கே வாலிபர்கள் வந்திருந்தார்கள். And even young people came. ஒருவேளை வாலிபர்கள் என்று சொன்னால் நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம், ஒரு 15 வயதுக்கு மேல் இருப்பவர்களை நாம் வாலிபர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். We can keep these young teens above 15 years. இந்த வாலிபர்கள் 15 வயதுக்கு மேலேயோ 20 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய வாலிபர்கள் வந்து, எனக்கு உன் வீட்டில் வந்திருக்கிற அந்த மனிதர்களை கொடு, நான் அவர்களோடு ஓரின சேர்க்கை செய்ய வேண்டும் என்று கூக்கர்லிட்டு தைரியமாய் சொன்னார்கள். So these 15-year-old teenage boys was boldly speaking, bring out those people, we want to have the homosexual relationship with them. வாலிபர்கள் மட்டும் தான் வந்திருந்தார்களா? Only young people had come? இல்லை, அங்கே வயோதிகர்கள் இருந்தார்களாம். Even older people accompanied them. வயோதிகர்கள் என்று சொன்னால் ஒருவேளை 90-95 வயதை கூட நீங்கள் போட்டுக் கொள்ளலாம். We can even compare this 90 to 95-year-old men. எனக்கு சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு 80 வயது தாத்தா என்னை கூப்பிட்டு இருந்தார். And an 80-year-old man actually called me on the telephone. அவர் கண்ணீரோடு என்னிடத்தில் ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைத்தார். He wept bitterly and he asked for a prayer request. சகோதரனே, நீ எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். Brother, please pray for me. எனக்கு 80 வயதுக்கும் அதிகமாகி விட்டது. I am above 80 years old. உடல்நிலை சரி கிடையாது. And I am not sick, given to sickness. கிட்டத்தட்ட நான் படுத்த படுக்கையா இருக்கிறேன். I am actually given to bed rest. மரிப்பதுதான் எனக்கு நலமா இருக்கும். It's good that I die quickly. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை. But I have a problem. என்னால் மாம்ச இச்சையை மேற்கொள்ள முடியல. I am not able to overcome flesh and நான் sin. இன்றைக்கும் சுய புணர்ச்சி செய்கிறேன். I am actually given to self sin. எனக்கு மாஸ்டர்பேஷன். I am given into masturbation. என் சிந்தனைகள் அருவருப்பாய் இருக்கிறது. My thoughts are given into evil deeds. எனக்கு ஜெபி என்று சொன்னார். Please pray for me. நான் நடுங்கி போனேன். I was actually terrified. நம்மளாம் நினைச்சுக்கிறோம் வயசாக ஒருவேளை வயதாகி விட்டா இந்த பாவங்கள் எல்லாம் போயிடும் என்று சொல்லி. We think as we grow older the sins will disappear. எனக்கு அருமையான சகோதரனே, நீ தெய்வத்தினுடைய துணை இல்லாமல் இந்த பாவத்தை ஜெயிக்கவே முடியாது. Without the help of Christ you cannot win over these sins. உனக்கு ரட்சிப்பு சமீபமா இருக்கும் பொழுது, உன்னுடைய கரத்திலே தேவன் நன்மையானதை தந்திருக்கும் பொழுது நீ இந்த பாவத்தை மேற்கொள்ளாவிட்டால் வயதான பின்பும் நீ இந்த பாவத்தை ஜெயிக்கவே முடியாது. இந்த பாவத்தோடயே நீ மரிக்க வேண்டியது இருக்கும். And if at the time of salvation if you don't win over the sin, even after you grow old the sin will follow you. இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லுகிறது மாஸ்டர்பேஷன் செய்வது தவறு கிடையாது. And the medical field says masturbation is not wrong. ஒருவேளை ஒரு பெண்ணை பலவந்தப்படுத்துவதை காட்டிலும் இல்லை தவறான காரியத்தை செய்வதை காட்டிலும் தனிப்பட்ட விதத்திலே அவன் இப்படி செய்து கொள்வது அவனுக்கு பாதுகாப்பானதாகவே இருக்கும். So they say instead of going actually attacking or raping girl, masturbation is okay, it's very safe. ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷத்திலே வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. But Revelation says very well, பயப்படுகிறவர்களும் fearful சுய புணர்ச்சிக்காரரும் and those who sin and masturbate தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. they cannot enter the kingdom of God. பழைய ஏற்பாட்டிலே நீ ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்தால் தான் தவறு. And if you commit adultery with a woman, it's sin in the Old Testament. புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் சிந்தையிலே ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் நீ அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. If you think of a woman in your adulterous thoughts in your mind, you have committed adultery. நீ பரலோகம் போக முடியாது. You cannot enter the kingdom of God. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்லுகிற நீ இந்த சத்தியத்தில் நடக்கிறாயா என்று கேட்கலாம். You can ask a question, are you walking in truth as you are preaching? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, dear children of the Lord, நான் நடக்கிறேன் நான் நடக்கல என்பதல்ல காரியம். Whether I am walking or not is not the point. வேதம் என்ன சொல்லுகிறது? அது எனக்கும் ஒன்றுதான் உனக்கும் ஒன்றுதான். And what God is speaking is for me and for you. நாளைக்கு இந்த வசனம் தான் நியாயம் தீர்க்கும். This word will judge me and you. இன்றைக்கு இந்த சத்தியத்தின்படி நடக்க முடியாத अनेक தேவனுடைய ஊழியர்கள் சத்தியத்தை வளைத்து பாவத்தை பாவமில்லை என்று சொல்கிறார்கள். And many men of God, they are twisting the word of God for their sin. அவர்கள் சொல்வதினால் சத்தியம் மாறிவிடாது. And because they twist the truth of God, it will not change. நியாயம் தீர்க்கிறதான தேவனுடைய வார்த்தை மாறவே மாறாது. God will judge according to his word, it will not change. காலத்துக்கு ஏற்ப தேவனுடைய வார்த்தை டைலூட் ஆகாது. And God's word will not be diluted according to time. ஆதியிலிருந்து அவருடைய இந்த உலகம் அழியும் வரை இந்த வார்த்தை அதன்படியே தன்னுடைய நிலையில நின்று கொண்டே இருக்கும். From the foundation of the world till now the word of God will not change. இந்த சத்தியத்தின்படி நடக்க நான் தவறினேன் என்று சொன்னால் இந்த வேத வார்த்தைகள் என்னையும் நியாயம் தீர்க்கும். And if I change from following the word of God, it will judge me as well. நான்
சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அது நடக்கும். Whether I tell or not, it will happen. இந்த சத்தியத்தை சகிக்க முடியாத அநேகர் தான் இந்த சத்தியத்துக்கு மாற்றாக பேச And ஆரம்பிக்கிறார்கள். because they cannot follow this truth, they change the அதற்கு truth. அவர்கள் பிடித்திருக்கிற ஒரு புது ஆயுதம் தான் கிருபை. And they catch hold of the new truth as grace. நீ பரலோகத்துக்கு போகும்போது எந்த கிருபையும் வேலை செய்யாது. And no grace will work if you justify அது sin. பூமியிலே கர்த்தர் உன்னை ரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்டது. And God has given this grace for your salvation. இந்த பூமியில ஒரு வாழ்க்கை நிறைவாய் முடிப்பதற்கு கொடுக்கப்பட்டது. For to complete your life, God has given grace. இந்த கிருபையை நீ அசட்டை செய்வாய் என்றால் நாளை கிருபை அல்ல, இந்த வசனம் தான் உன்னை நியாயத்தீர்க்கும். If you change this grace for your sin, this word of God will judge you. இங்கே பாருங்க, இன்னைக்கு உலகம் சொல்லுது சுயப்புணர்ச்சி தவறு கிடையாது. And the world says masturbation is not sin. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளையே, Dear children of the Lord, இதெல்லாம் கேட்டு நீ ஏமாந்து போயிராத. don't be deceived. இந்த உலகத்தின் மருத்துவர்களை பார்க்காத. Don't look at the medical terms what they say. இன்றைக்கு அநேக வாலிபர்கள் ஒருவேளை இந்த தவறுகளில் விழுந்து ஒரு கட்டத்தில் இதை ஜெயிக்க முடியாது என்றே அவர்கள் நினைக்கிறார்கள். If these young people cannot win over this sin, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். let me teach you one thing. இந்த பாவத்தை எல்லாம் நீங்க பார்க்காதீங்க. Don't look at the sin. இந்த பாவத்தை எதிர்த்து நின்னீங்கன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது. Don't think you can win over this sin. எந்த பாவத்தையும் மனுஷனால் ஜெயிக்க முடியாது. No sin man can conquer over. இந்த சுய புணர்ச்சி என்று கிடையாது. Not only this is self sin or masturbation. எந்த பாவத்தையும் மனுஷனால் ஜெயிக்க முடியாது. Any sin man cannot win over. நீங்க இயேசுவோட நடந்து பாருங்க. Only walk with Jesus. இயேசுவோட நடங்க. And you walk with Jesus. வசனம் சொல்லல நீ உன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேதம் சொல்ல கிடையாது. The word of God is saying you become holy on yourself. நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். I will make you holy. நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற I am கர்த்தர். the Lord that makes you holy. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நீ அவரோடு நட. Walk with him. நீ அந்தரங்கத்தில் அவரோடு பேசு. And speak to him in your secret place. அவரோடு நீ நடந்து பாரு. And walk with him closely. அவர் அவரை போல உன்னை மாற்றுவார். And he will make you like him. அதுக்காகவே உன்னை அவர் அழைத்தார். That is why he has called you. அவர் தன் சம்பத்தை இந்த பூமிக்கு சேர்த்து வருகிறார். To collect his treasure. தன்னுடைய தங்கத்தையும் வைரத்தையும் அவர் சேர்த்து வருகிறார். The gold and silver. தங்கத்தை போல் மின்னுகிறவர்களே அல்ல. He is not like shining the gold and silver. அவருடைய வருகையில மின்ன முடியாது. And for your return he is coming to. நீ அவருடைய வருகையில் நடிக்க முடியாது. And you cannot act in his coming. அவருடைய சம்பத்தை அவர் சேர்த்து வருகிறார். He is coming to collect his treasure. அவருடைய தங்கத்தை அவர் சேர்த்து வருகிறார். He is coming to collect his gold. அவருடைய வைரத்தை சேர்த்து வருகிறார். He is coming to collect his diamond and silver. வைரமா இருப்பாய் என்றால் போகலாம். And if you like his diamond you can come closer to him. நீ அவருடைய தங்கமா இருப்பாய் என்றால் போகலாம். If you like his gold you can come walk with him. தங்கம் போல் நடித்துக் கொண்டிருந்தால் போக முடியாது. If you act like gold you cannot go in his rapture. ஒரு பழமொழி சொல்வாங்க, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று சொல்லி. All that glitters is not gold. ஒருவேளை கவரிங் நகைகள் தங்கத்தை விட அழகா அதிகமாய் ஜொலிக்கும். And sometimes even fake jewelry can shine more than gold. நீ ஒரு திருமண வீட்டுக்கு போய் போட்டுட்டு போனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த நகை எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. You go to the wedding place, they'll say how beautiful these jewelry is. நீ மக்களை ஏமாத்திரலாம். You can cheat people. ஆனால் ஒரு தங்க பற்றை ஒரு பொற்கோண இடத்துல போனால் அவன் அதை உரசி பார்ப்பான். And the goldsmith will rub against the jewelry and find out the place. நிமிஷத்துல கண்டுபிடிப்பான். And within minutes he'll find out this is fake. அது எவ்வளவு அழகா இருந்தாலும் தூக்கி வெளியே No வீசுவான். matter how beautiful he will throw it outside. அது போல ஒரு நாள் இந்த வசனம் உன்னை உரசி பார்க்கும். And this word will actually rub against the truth. அப்போ நீ தங்கமா இல்ல பித்தளையாங்கிறத இந்த வசனம் கண்டுபிடிக்கும். And the word will find out whether you are gold or brass. அதனால நீ இந்த உலகத்தை பார்க்காத. Don't look at the world. நீ ஒருவேளை சுய புணர்ச்சியில மற்ற பாவங்களில் இருப்பாய் என்று சொன்னால், ஒரு நெச்சரிக்கையில போன்ற பாவங்கள் இருப்பாய் என்று சொன்னால், தேவ சமூகத்திலே விழுந்து அவரோடு நடந்து அதிலிருந்து வெளியே வா. And if you fall into the self sins and homosexuality, fall at the feet of Jesus and ask for forgiveness. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், லோத்தின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமார நாட்கள் நடக்கும். And the scripture says as it is happening the Lord's time it will happen during the son of man. அப்படி என்று சொன்னால் லோத்தின் நாட்களில் எப்படி இந்த பாவம் அங்கீகரிக்கப்பட்டதா இருந்ததோ அப்படியே மனுஷகுமார நாட்களிலும் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும். Just it was accepted during the Lord's time, the sins also will be accepted when the son of man comes. வயோதிகர்கள் வந்து நின்னுட்டு அந்த அவர்களை என்னிடத்தில் தாங்க என்று கேட்கும் அளவுக்கு பாவம் அங்கே நிறைந்திருந்தது. And sin will be filled so much so even the old people will come ask and request for it. அது போலவே இந்த கடைசி நாட்களில் நடக்கும். Even in the last days sin will multiply. நான் ஒரு எச்சரிப்பை கொடுத்து இந்த செய்தியை முடிக்கிறேன். Let me give you a warning and complete this sermon. அடுத்து நடக்க போகிற சம்பவங்களை நான் சொல்லுகிறேன். Let me narrate the examples of things what will happen to those in the last days. திருச்சபையை நீ விழித்துக்கொள். And church of God get up, rise up. தெய்வ குடும்பங்களை நீங்கள் விழித்துக்கொள்ளுங்கள். And families in Christ actually warning, rise up. இந்த செய்தி உங்களுக்கு ஒரு ஐ ஓபனிங்கா இருக்கட்டும். Let it be an eye opening for you this sermon. காலங்கள் கடந்து இந்த செய்தி பேசட்டும். Let the sermon speak actually after it is published as well. இனி என்ன நடக்கும் என்று சொல்லட்டும் நான். Let me tell you what will
happen in the last day. இன்னும் கொஞ்ச நாட்களிலே இல்லை என்று சொன்னால் இன்னும் சமீபத்திலே இந்த பாவம் சட்டத்தால் அங்கீகரிக்கப்படும். And even this sin will actually come into the constitution as well. திருச்சபை கூட இதை அங்கீகரிக்கும். And even church will accept it. அநேக தேவனுடைய ஊழியர்கள் இந்த பாவத்தில் இருப்பார்கள். And many men of God will be fallen in the sin. அவர்கள் எழுந்து வசனத்தை புரட்டி இதெல்லாம் தவறல் என்று கூட பேசுவார்கள். And they will twist the word of God. They will say this is not wrong at all. உங்களுடைய டிவி நிகழ்ச்சிகளிலே விளம்பரங்களிலே இந்த பாவம் ஒரு பாவமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இது விளம்பரங்களில் கூட வர ஆரம்பிக்கும். And even in advertisement the sin will be published. உங்களுடைய பக்கத்து வீட்டிலே உங்கள் நெருங்கிய வட்டாரத்தில் எல்லாம் இந்த பாவங்கள் வெளிப்படையாய் நடக்க ஆரம்பிக்கும். And the sins will actually be committed in the public places, even in your neighborhood. நான் ஒரு கேள்வி கேட்கட்டும். Let me ask you a question. திருச்சபையை நீ உன்னை எப்படி காத்துக்கொள்ள போகிறாய்? Church, how are you going to guard yourself? ஒருவேளை இந்த கரை நிறைந்த உலகத்திலே ஒரு திருச்சபை உண்மையா இருக்கும் என்று சொன்னால் அந்த திருச்சபை இந்த பாவத்துக்கு எதிராக எப்படி தன்னை காத்துக்கொள்ளும்? How can this church protect itself from this wickedness the world publishes? ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பமே, அருமையான பெற்றோரே, உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கட்டும். Let me ask you a question, families and Christian parents. உங்கள் பிள்ளைகளை எப்படி காத்துக்கொள்ள போறீங்க? How are you going to guard your children? எங்கு திரும்பினாலும் இந்த பாவம் நிறைந்திருக்கும். Wherever you turn the sin is found. ஒருவேளை ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்தால் அவனை அதிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வர முடியும். We can actually receive a man or make him escape if he commits adultery with a woman. ஆனால் ஒரு ஆண் ஆணோடோ பெண் பெண்ணோட இந்த பாவத்தில் விழுந்தால் நான் சொல்லட்டும், இதில் இருக்கிற பயங்கரமான காரியம் அது இருந்து அவர்கள் விடுதலை பெறுவது என்பது மிக கடினமான காரியம். And when a person is given to homosexual relationship, it's very difficult to bring them out. அங்கே பிசாசு உட்கார்ந்து கொண்டிருப்பான். And Satan will be seated over there. அந்த பிசாசு உங்கள் பிள்ளைகளை விடவே மாட்டான். And he will never leave your children. நான் கேக்குறேன், எப்படி உங்க பிள்ளைகளை காப்பாத்த போறீங்க? How will you actually help your children to come out from this thing? ஒரு மனுஷன் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவான் என்று சொன்னால், if a man is given to homosexual ஒரு relationship, பெண் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவாள் என்று சொன்னால், if a woman is given to this homosexual relationship, அவர்கள் தேவனுக்கு முன்பாக அருவருப்பானவர்களாய் மாறுகிறார்கள். and they given unto abomination unto the Lord, தேவன் அவர்களை அருவருப்பாய் பார்ப்பார். and God looks them as abomination. தேவன் அருவருப்பாய் பார்க்கின்ற ஒரு மனிதனுடைய நிலைமை எத்தனை மோசமா இருக்கும். And if God is looking at them as abomination, how pitiful it is. நான் இந்த செய்தியை முடிக்கட்டும். Let me complete this sermon. திருச்சபையை விழித்துக்கொள். And church of God actually be given into wisdom. கிறிஸ்தவ குடும்பமே விழித்துக்கொள்ளுங்க. And Christian families actually rise up. தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகள் யாரோடு பழகுறார்கள் என்பதில் கவனமா இருங்க. And be careful to watch whom your children are mingling with. உங்க பிள்ளைகளுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுப்பதை காட்டிலும் வசனத்தை கற்றுக் கொடுங்க. And teach your children the word of God more than the moral values. உங்க பிள்ளைகளுக்கு ஜெபத்திலே வளர்த்துங்க. And raise your children up in prayer. படிப்பிலே மேன்மையை கொடுத்து உலகத்தின் சந்தோஷங்கள் எல்லாம் கொடுத்து உங்க பிள்ளைகள் நரகத்துக்கு போக விட்டுறாதீங்க. And giving them all studies and education, don't let them to go to hell without the prayer life. பிள்ளைகள் அந்த கொடிய நரகத்திலே துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அந்த கொடிய நரகத்திலே வாதிக்கப்படும் பொழுது அவர்கள் படித்த படிப்பு எந்த பிரயோஜனத்தை கொடுக்க முடியும்? And after your children go to hellfire and they're burning in hellfire, what is the point in giving them higher education? நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த சொத்துக்கள் அவர்களுக்கு என்ன பிரயோஜனத்தை கொடுக்க முடியும்? All the treasures and inheritance, what will be of use? ஒரு பிரயோஜனம் கிடையாது. No use at all. ஒரு பிரயோஜனம் கிடையாது. No use at all. திருச்சபையே, Church, உங்கள் ஜனங்களை காத்துக்கொள்ளுங்க. and protect your people. உபவாச நாளை நியமிங்க. And fast accordingly. வசனத்திற்கு நாளை நியமிங்க. And preach accordingly your word. வசனத்தை பேசுங்க. And preach the word of God. ஜனங்களை எச்சரிப்புகள் நடத்துங்க. And warn your people. உன் திருச்சபையின் கணக்கை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்பார். And God will actually ask a judgment according to your church. அவர்களை தெய்வத்துக்கு நேராய் நடத்துவதில் ஜாக்கிரதையா இருங்க. And you should be careful to lead them to the word of God. தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் வருகிற கடைசி காலம். And the last days many wolves will come in sheep's clothing. எங்கே திரும்பினாலும் ஓநாய்கள் சுற்றிக் கொண்டிருக்கின்றன. Wherever you turn, these wolves are தேவனுடைய ஊழியர்களும் கூட ஆமென் ஸ்தோத்திரம் ஒருவேளை ஆட்டின் வேஷத்தை போட்டு ஓநாய்களாக இருக்கிறார்கள். Even so-called men of God are wearing these sheep's clothing. பிள்ளைகளை நீங்கள் யூத் கேம்புக்கு கூட தைரியமாய் அனுப்ப முடியாது. And you cannot send your children to the youth camp at all. உங்கள் பிள்ளைகளை ஒருவேளை ஒரு திருச்சபை கூட்டத்துக்கு கூட நம்பி அனுப்ப முடியாத ஒரு கொடிய காலத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We're coming to perilous times. You cannot trust your children even in prayer meetings. திருச்சபையை விழித்துக்கொள். And children of God, wake up. மேய்ப்பர்கள் விழித்துக்கொள்ளுங்கள். And parents, wake up. பெற்றோர்கள் விழித்துக்கொள்ளுங்கள். Families, parents, wake up. ஜாக்கிரதையா இருங்க. Be very careful. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஜெபத்திலே நடத்துங்க. And however careful, be given into prayer. தெய்வத்தை முன்பாக வைங்க. And keep in the presence of the Lord. அவர்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுங்க. And teach them the word of the Lord. உங்கள் குடும்ப ஜெபத்திலே மற்ற காரியங்களே தேவ வசனத்தை பேசுங்க. And actually speak the word of God in family prayer. நான் சொல்லி முடிக்கட்டும். Let me complete this now. பிசாசு தன் சிங்காசனத்தை வைத்துக் கொண்டிருக்கிற கடைசி நாட்கள். And these are the days Satan is seated on his throne. பழைய வலு சர்ப்பமாகிய லூசிபர் என்கிற பிசாசு தன் தந்திரத்தினாலே இதோ தன் இந்த பூமியை நிரப்ப வருகிற ஒரு கடைசி நாட்களுக்குள்ள நின்று கொண்டிருக்கிறோம். This old Satan serpent is actually deceiving many people on this earth. ஐயோ, வருகை தாமதிக்குமானால் எந்த சபை போகும் என்றே தெரியவில்லை. And if God
God's coming is delayed, which church will be அதனால raptured? நாங்கள் கண்ணீரோடு சொல்லுகிறோம், இயேசுவே நீர் சீக்கிரம் வாரும். I say with tears, Lord, come quickly. எங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படி நீர் சீக்கிரம் வாரும். And protect our children, come quickly. பாவம் நிறைந்த உலகத்தில் எங்களை சேர்த்துக்கொள்ள சீக்கிரம் வாரும். Lord, protect our children, come quickly to receive நாங்கள் us. சத்தமாய் மாரநாதா என்று சொல்லுகிறோம். And we say, Maranatha, come quickly. மாரநாதா, Maranatha, இயேசுவே நீர் சீக்கிரம் வாரும். Lord, come quickly. எனக்கு அருமையான திருச்சபை, Dear church and children of the Lord, இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நீ சாதாரணமா எடுத்துக்கொள்ள வேண்டாம். don't take this message or warning lightly. இதோ எங்கே திரும்பினாலும் யுத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கின்றன. Wherever you turn, wars are being heard. இனி கொள்ளை நோய்கள் பயங்கரமாய் வரும். And pestilence will come to your doorstep. மனுஷர் மேல் கொப்பளங்கள் வரும். And boils will come upon the skin. இனி சீக்கிரத்திலே வாதை மனுஷனுக்குள்ளாய் பரவலாய் வர And ஆரம்பிக்கும். pestilence and disease will come to your doorstep. எங்கே திரும்பினாலும் விபத்துகளையும் மரணங்களையும் கேள்விப்பட ஆரம்பிப்பீர்கள். Wherever you turn, the headlines are giving death and news of தேவனுடைய this. கோபக்கணை பற்றி எரியும். The wrath of God is coming upon this earth. தேவகுமாரனுடைய கோபத்தை ஒரு மனுஷனாலும் சகிக்கவே முடியாது. Nobody can bear the wrath of the Lamb. அந்த நாளையாவது ஒரு மனுஷன் தாங்கிக் கொள்ளவே மாட்டான். Nobody can bear the wrath of the Son of God. அந்த நாள் சீக்கிரமாக வருகிறது. The day is coming very quickly. வானங்கள் வெந்து உருகி போகின்ற அந்த லாஸ்ட் கடைசி நாட்கள் சீக்கிரமாக வருகிறது. And days are coming, even the heavens will melt. நீ நின்று கொண்டிருக்கிற பூமி பிளக்கின்ற நாட்கள் சீக்கிரமாக வருகிறது. Soon the earth will actually divide and இந்த burn. பூமி அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. The earth is like coming towards destruction. தேவஜனமே நீ மனம் திரும்பு. Children of God, repent. உன் இயேசு சீக்கிரமாக வருகிறார். Jesus is coming very உன் quickly. பாவத்தை விட்டு வெளியே வா. Come away from your sins. திருச்சபையே தூங்கிக் கொண்டிருந்தது போதும். Enough of sleeping church. விழித்திரு. Wake up. உன் சபையை காத்துக்கொள். Protect your church. தேவஜனமே உன் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கள். Parents, protect your children. இயேசு சீக்கிரமாக வருகிறார். Jesus is coming very quick. இயேசு சீக்கிரமாக வருகிறார். He's coming very quickly. அவருடைய வருகைக்கு பின்பாக After his rapture, இந்த பூமி அழிவுக்கு நேராய் போகும். this earth will be given unto அது destruction. ஒரு மனுஷனால தாங்க முடியாது. No man can bear it. இந்த பூமியினுடைய எந்த ஐஸ்வரியமும் உன்னை காப்பாற்றாது. No treasures of this heaven will earth will protect இந்த you. பூமியினுடைய டெக்னாலஜிஸ் எதுவும் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. No technology will be able to save you. இந்த பூமி வெந்து உருகும். And this earth will burn and melt. மனுக்குலம் கதறி அழும். Mankind will cry and wail. மனுக்குலம் அழிவுக்கு நேராய் ஓடும். They will be given unto destruction. தேவனுடைய கோபம் பற்றி எரியும். The wrath of God will burn this earth. அது சகிக்க முடியாததா இருக்கும். Nobody will be able to bear it. அதற்கு முன்பாக இந்த எச்சரிப்பின் சத்தம் வரட்டும். And let the sound of salvation sound in your ears. சபையே நீ மனம் திரும்பு. Church, repent. தூங்கிக் கொண்டது போதும். Enough of sleeping. நான் முடிக்கட்டும். Let me complete it. உபவாச நாளை நியமியுங்கள். Actually count these days of fasting. ஜெபிக்கின்ற நாட்களை நியமியுங்கள். And account the days of prayer. வசனத்தை சொல்லுங்கள். And pray, preach the word of God. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். However possible, preach the gospel in the word of God. ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய மேய்ப்பனாய் இருப்பார்கள் என்றால், If you are the shepherd or the pastor of a church, உங்கள் கடமைகளை செய்து உங்கள் கைகளை கழுவுங்க. and do all your duty and wash your hands. ஆமா, உங்க கைகளை கழுவுங்க. After washing your hands, நீங்கள் தேவனுடைய கோபானுக்கு நேரா நின்று விடக்கூடாது. don't go stand in the wrath of God. ஒருவேளை நீங்கள் பெற்றோராய் இருப்பீர்கள் என்று சொன்னால், If you are parents, உங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. and protect your children. நான் சொல்லி முடிக்கிறேன். Let me complete by saying this. இனி சீக்கிரத்திலே திருச்சபை கூட இந்த பாவத்தை சரி என்று சொல்லும். And very soon even the church will accept it. உங்களுடைய பெண்களை நீங்கள் அனுப்புகின்ற உங்கள் பெண்ணின் தோழியை நீங்கள் நம்ப முடியாது. You cannot even trust even the daughter's friend whom you send together உங்களுடைய with. மகன் பழகுகின்ற மகனுடைய தோழனை நீங்கள் நம்ப முடியாது. Even you cannot trust the friend or the boy whom you send with. உங்கள் அண்டை வீட்டாரை நம்ப முடியாது. You can even trust your household members. உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரை நம்ப முடியாது. You cannot trust your old people in your house. வாலிபரை நம்ப முடியாது. And even young people you cannot trust. ஏன் திருச்சபையை நீங்கள் நம்ப முடியாது? Even sometimes you cannot even trust the church. அப்படிப்பட்ட கொடிய நாட்கள் வந்திருக்கிறது. We are given into these perilous times. இந்த பாவம் சீக்கிரத்தில் அங்கீகரிக்கப்படும். And even this church sin will be accepted very soon. மருத்துவ உலகம் இன்று வரைக்கும் இது இயற்கை அல்ல என்று சொல்லுகிறது. And the medical see this is not natural. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். And write it down. சீக்கிரத்திலே மருத்துவ உலகம் இது இயற்கை தான் என்று சொல்லும். And medical field will say this is actually natural. அரசாங்கம் இதை அங்கீகரித்து பேசும். And the government will say this is okay. இந்த பாவம் எல்லார் மத்தியிலும் காணப்படும். And the sin will be found amongst everyone. அப்பொழுது மனுக்குலம் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் காணப்படும். And mankind will be found actually as an abomination. இந்த பூமி அழிக்கப்படும். And this earth will come into destruction. நான் முடிக்கிறேன். Let me complete it. என் இயேசு சீக்கிரம் வருகிறார். The Lord is coming quickly. என் இயேசு சீக்கிரம் My வருகிறார். Jesus is coming quickly. தீருடன் வருகை போலிருக்கும் தீவிரம் அவர் நான் வெகு சமீபம். காலையோ மாலையோ நள்ளிரவோ பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். நான் பறந்துடுவேன். பறந்திடுவேன் நான்
இருக்கவே மாட்டேன், இயேசுவோடு போயிடுவேன். பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன்.